ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 1க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆண்டுதோறும் டிசம்பரில் திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரம். அப்போ வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. எதை வச்சு இது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை திறந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனை முன்னிட்டு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குங்க. ஸோ செகண்ட் ஒன், அப்போ திருக்குறள்ன்றது எத்திக்ஸோட எத்திக்ஸ் தான் திருக்குறள் அப்படின்றது தெரிஞ்சுக்க, தயவு செஞ்சு படிங்க, தப்பு இல்லை. ஸோ 2 பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாட்டிக்லேயும் வரும். உலகின் மிக பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா. பழமையானது அமெரிக்கா. செகண்ட் ஒன், உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. ஸோ இவங்க என்னென்னா செலக்ட் ஆனதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடணும், USA இந்தியா அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷனில் கவர் ஆகுங்க. இன்றைக்கான குறள் பார்த்துடலாமா? கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன், என் வீட்டுக்கு குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கு நான் சோர்வடைய மாட்டேன் என்று ஒருத்தன் முயல்றானோ அவனுடைய எல்லா துன்பங்களையும் தகர்த்தெறிஞ்சு வெற்றியை மட்டும்தான் அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் குடி செயல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஜனவரியில் 100வது ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ செயல் திட்டத்தில் 99வது ராக்கெட் PSLV C60 அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ 2025 ககன்யான் அனுப்பிச்சோன்னா இல்லை அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ராக்கெட் அனுப்ப போகிறாங்க. ஸோ அது மூலமாக 100வது ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க, இதையும் நோட் பண்ணி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாகிஸ்தான் லாகூர் பூஞ்ச் மாளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கம் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பகத்சிங்கும் புட்கேஸ்வர தத்துவம் என்ன பண்ணுவாங்கன்னா வெடிகுண்டு போட்டுருவாங்க 29. ஆனால் லாகூர் சதி வழக்குன்னு ஒரு சதி வழக்கு இருக்குங்க. என்னென்னா DSP சாண்டர்ஸ் என்ன கொண்டுருவாங்க பார்த்தீங்கன்னா கொன்றுவார். ஏன்னா இவர் தான் லாலா லஜ்பத் ராயை தாக்கியிருப்பார். அதனால் கொன்றதால அவருக்கு அந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த லாகூர் சதி வழக்கு 3 பேருக்கு. அப்போ என்னென்னா 23 வயது தான் அவருக்கு ஆயிருக்கும் பகத்சிங்க்கு. 1931 மார்ச் 23ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். கொஷின் கேட்பாங்க, மார்ச் 23ஆம் தேதி. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஞாபகம் இருக்குங்களா? மார்ச் 5ஆம் தேதியும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். அடுக்கட்டு இந்த ஒப்பந்தத்தையும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களை தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக பகத்சிங்கை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக படித்து வச்சுக்க, அது உங்களுக்கு பயன்படுத்தா இருக்கும். ஸோ பகத்சிங் உருவாக்கிய சங்கம் ஒன்று இருக்கும். அந்த சங்கம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் நல்லாட்சி வாரம், அரசின் சேவைகள் தொடர்பான 3 கோடி விண்ணப்பங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஞாபகம் இருக்குங்களா, நம்மளுடைய ஒற்றுமை தினம் சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் தான் கொண்டாடுறோம். அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறைந்த தினம், முன்னாள் பிறந்த தினம்ங்க. ஸோ பிறந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா 25 டிசம்பர் 25 என்ன கொண்டாடுறோன்னா நல்லாட்சி தினமாக கொண்டாடுகிறோம். அப்போ நோட் பண்ணுங்கள், இது எப்போதுலேருந்து கடைபிடித்து வருகிறதுனா 2014 மோடி அரசு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நல்லாட்சி வாரம் நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 25ன்றது நல்லாட்சி தினம் இந்த ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்றத நோட் பண்ணி வைங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தாங்க முடியுது. ஸோ சொன்ன கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் குயிஸ் போட்டுட்ருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.